தையல்காரர் ஒருத்தரு அவரோட கடையில துணியெல்லாம் தச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட பையன் பக்கத்துல வந்து அவர் செய்யற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். தையல்காரரு ஒரு புதிய துணி எடுத்தாரு. ஒரு அழகான சூப்பரான ஷைனிங்கான ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த துணிய வெட்டினாரு. அதுக்கப்புறமா அந்த வெட்டின துணிகள் எல்லாம் எடுத்து அழகான சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸா தச்சு முடிச்சாரு. அந்த துணியை தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவரு அந்த கத்திரிக்கோலை எடுத்து தரையில வச்சாரு. ஊசியை எடுத்து அவரோட தொப்பில சொருகி வச்சாரு. அதை பார்த்த அவரோட பையன், அப்பா கத்திரிக்கோல் விலை உயர்ந்தது, ரொம்பவே அழகானது, அத அலட்சியமா காலடியில வச்சுட்டு இந்த சின்ன ஊசி அது ரொம்பவே மலிவானது, அந்த கத்திரிக்கோல் விலைக்கு 1000 ஊசி கூட வாங்கலாம், அத போய் தலையில வச்சு பாதுகாக்கிறீங்க, பாதுகாக்க வேண்டிய பொருளை தூக்கி தரையில வச்சிருக்கீங்க, ஏன்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டான். அதுக்கு தையல்காரர் என்ன சொல்லிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு தையல்காரர் சொன்னாரு. கத்திரிக்கோல் ரொம்பவே அழகானது, அதுக்கு மதிப்புமே ரொம்பவே அதிகம். இருந்தாலும் அதோட வேலை என்ன? துணிய வெட்டுறது, அதாவது ஒரு விஷயத்த பிரிக்கிறது. அட் த சேம் டைம் ஊசி சின்னதா இருந்தாலும் ரொம்பவே மலிவானதா இருந்தாலும் ரெண்டு விஷயத்த சேர்க்கக்கூடிய வேலையா அது பாக்குது. ஒரு நல்ல மனுஷன்றவன் உறவுகளை பிரிக்காம சேர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் பாப்பான். அதனாலதான் ஊசிக்கு தலையில இடம் கிடைச்சது, கத்திரிக்கோளுக்கு அந்த இடம் கிடைக்கல. ஒருத்தருடைய மதிப்புன்றது அவர் செய்யக்கூடிய செயல்களை வச்சு மட்டுமே தான் நிர்ணயிக்கப்படுறது, அவரோட உருவத்தை வச்சு கிடையாது. அத நீ நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தையல்காரர் அவரோட பையன் கிட்ட சொன்னாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவள் சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.